வீட்டுக்கு வந்தாச்சு. கரும்பு பாப்பாங்களுக்கு பொம்மையெல்லாம் வாங்கிட்டு இப்போ தான் வந்து சேர்ந்தேன். வண்டி என்னாச்சு தெரியுமா, திடீர்னு ஸ்டார்ட்டே ஆகலை. என்ன பண்ணுறதுனே தெரில. நானும் மெக்கானிக் நேற்று தான் கொடுத்து ரெடி பண்ணேன். நேற்று இதே பிரச்சனை இருந்தது. மெக்கானிக் என்னன்னாரு, நீங்கள் ஷாப்புக்கு வேணால் எடுத்துகிட்டு வாங்க, என்னால் அங்கே வர முடியாது, பிஸின்ட்டார். 1 கிலோமீட்ரு வண்டியை உருட்டிட்டு வந்து விட்டுட்டேன். இப்போ தான் ரெடி பண்ணிவிட்டு வீடு வந்து சேர்றோம். இன்றைய நாள் மிகவும் சிறப்பான இனிய நாளாக இருந்தது. நம்ம எதையும் பாசிட்டிவாக தானே எடுத்துக்கணும். இதுலேயும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குது, நிஜமாக சொல்கிறேன். இந்நேரம் நான் கோபி போலாம் மஞ்சள் கிழங்கு வாங்கன்னு நினச்சேன். பாரியூர்லேயும் நிறுத்தி கரும்பு வாங்கிட்டு வந்துருந்தேன். நேரம் கோபி போயிருந்தேனா எங்காச்சும் இடையில மாட்டி என்ன கஷ்டப்பட்டுருக்கணும் எனக்கே தெரில. அந்த ஆண்டவன் புண்ணியத்தில் எங்கள் ஊர் கொஞ்சம் முன்னால் தான் வண்டி நின்றுது. உண்மையிலேயே ஆண்டவனோட அருள். எங்காச்சும் நின்று தான் நான் என்ன ஆயிருப்பேன். உண்மையிலேயே சாமி இருக்குதுங்க. உண்மையிலேயே எல்லாத்தையும் நம்புங்க. எல்லாமே இருக்குது, எல்லாமே நல்லதே நடக்கும். நான் நம்புகிறேன். நிஜமாக என் இறைவன் கூட இருந்தங்காட்டி இன்றைக்கி நான் ஊர்கிட்ட வந்து வண்டி ஆஃப் ஆகி வந்து சேர்ந்துட்டேன். எப்படியோ நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்துட்டோம். கரும்பு கொண்டாந்து சேர்த்திட்டோம். நாளைக்கு பொங்கல் வைக்கலாம்.